வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் சனிக்கிழமை பிற்பகல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் நகரும் வேகம் அதிகரித்தது. 13 கிலோமீட்டரிலிருந்து 15 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக தகவல். அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பொழியும் என்றும் பாலச்சந்திரன் எச்சரிக்கை. சனிக்கிழமையன்று பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அத்தியாவசிய தேவைகள் தவிர இதர பணிகளுக்காக வெளியில் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சனிக்கிழமையன்று விடுமுறை. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு, தேர்வு போன்ற எந்த நிகழ்வுகளும் நடத்த வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. கடலூர், திருவாரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை. புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் சனிக்கிழமையன்று பொது போக்குவரத்து தற்காலிக நிறுத்தம். புயல் கரையை கடக்கும் போது சூறைக்காற்று வீசும் என்பதால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. IT நிறுவனங்களின் ஊழியர்கள் சனிக்கிழமையன்று வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தல். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சனிக்கிழமை நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மாற்று தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் பாலச்சந்திரன் அறிவுறுத்தல். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்களில் இருக்கும் கிரேன்களை பாதுகாப்பாக கீழே இறக்கி வைக்க அறிவுறுத்தல். புயல் காற்றால் விளம்பர போர்டுகள் கீழே இறக்கி வைக்கவும் பேரிடர் மேலாண்மை உத்தரவு. சனிக்கிழமை மாலை வரை மெட்ரோ பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்த அனுமதியில்லை. கனமழை பெய்யும் போது மழைநீர் தேங்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பூங்காக்கள் மூடப்படும். கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல தடை விதிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு விரைந்தது மாநில பேரிடர் குழு. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் விரைந்திருப்பதாக தகவல். புதுச்சேரி கடற்கரை சாலை செல்லும் பிரதான நுழைவாயில்கள் அனைத்தும் அடைக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் உத்தரவு. கொந்தளிப்புடன் காணப்படும் மகாபலிபுரம் கடல். ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் 2229 நிவாரண மைய கட்டடங்கள் தயார்.
பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். வங்காள விரிகுடாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை கண்காணித்து வருகிறோம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் திருவாரூர் பயணம் ரத்து. புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மக்களின் போராட்டம் வாபஸ். தமிழக அரசு அனுமதி வழங்காது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்த நிலையில் வாபஸ் பெற்றனர். மதுரையில் டங்ஸ்டன் எடுக்க வழங்கப்பட்ட சுரங்க உரிமையை ரத்து செய்ய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ₹41,000 கோடி கட்டண உயர்வுக்கு பிறகும் மின்வாரிய நஷ்டம் ஏன்? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரிய மனு. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது அதிகாரிகளை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கு. MR விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர் படுகொலை வழக்கில் திடீர் திருப்பம். சந்தேகத்தின் அடிப்படையில் தோட்ட தொழிலாளர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல். நடிகை கௌதமியின் நிலத்தை மோசடியாக விற்ற வழக்கு. மோசடி செய்த 2 பேருக்கு முன் ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி ஆட்சி கட்டிலில் அமர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. ஒடிஷாவில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி பங்கேற்புடன் டெல்லியில் கூடியது காங்கிரஸ் உயர்மட்ட கூட்டம். ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில தேர்தல் தோல்வி தொடர்பாக முக்கிய ஆலோசனை. மகாராஷ்டிராவில் அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் பலி. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இரங்கல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 42 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக புகார். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் நடிக்கிறார் சந்தீப் கிஷன். தாமன் இசையமைக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு 2025 ஜனவரி மாதம் தொடக்கம். நடிகை சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபு உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. இணையத்தில் மனமுடைந்து பதிவிட்ட சமந்தா. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்ற அமரன் படக்குழு.
அமைச்சருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியீடு. ஐம்பது ஓவர் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி அறிமுகம். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா, இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர்.